எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல காகியா வந்து நருட்டோவும், சாஸ்கேயும் பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க பசங்களோட ஞாபகம் வந்துரும். இங்க சின்ன வயசுல இருக்கிற 2 பசங்கள காமிப்பாங்க. இவங்க யாருன்னா, ஹோகோரோமா அப்புறம் ஹாமுரா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு வளர்ந்துருவாங்க. வளர்ந்தோனே காகியா வந்துட்டு எப்பயும் போல தனியா மேல பார்த்துட்டே இருப்பாங்க. ஹோகோரோமாவும், ஹாமுராவும் முன்னாடி பார்த்துட்டு, அம்மா எத பார்த்து இப்படியே இருக்காங்க? ஸோ அவங்க எதையோ மிஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன்னு இவங்க 2 பேரும் அம்மாவ பத்தி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது முன்னாடி வந்து ஒரு டோடு வந்துட்டுருக்கும். டோடு வந்துட்டு காகியாவை பார்த்துட்டுருக்கும். இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்ப வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு, "ஹோகோரோமா, ஹாமுரா இங்க வரீங்களா? அங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு பாருங்கன்னு" சொல்லுவாங்க. இங்க வந்து பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னா, அவங்க லேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நெறையா போயிட்டுருக்கும். இவனுங்க லேண்டுக்கு தண்ணி வராது. அந்த தண்ணி பிரச்சனையினால இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டுருக்கும். என்னன்னு பார்த்தா, அந்த லேண்ட்ல வந்து தண்ணியே வராது. தண்ணி வந்து கொஞ்சமா தான் இருக்கும். ஸோ தண்ணி பிரச்சனையினால இங்க வந்து பெரிய சண்டையே போயிட்டுருக்கும். அப்போ இவங்க 2 பேரும் போயிட்டு மேல பார்ப்பாங்க. மேல போய் பார்த்தா, மேல போகாதீங்க. மேல வந்து ஒரு கரடி இருக்கு. அந்த கரடி வந்து லாஸ்ட் நாள் வந்து ஒரு பாட்டிமா போட்டு அடிச்சிருச்சு. நீங்கலாம் போகாதீங்கன்ற மாதிரி வார்னிங் குடுத்துட்டுருப்பாங்க. அப்ப ஹோகோரம் வந்துட்டு ஹாமுரா மேல என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க. அப்ப ஹாமுரா அவனோட பியாக்குகன் மூலமா மேல பார்ப்பான். மேல பார்க்கும்போது வர்ற பாதையில ஒரு பெரிய கல் இருக்குமா, அண்ணா மேல வந்து ஒரு பெரிய கல் இருக்கு. அத எடுத்துட்டா போதும் தண்ணி வந்துரும்ன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மேல போய் பார்ப்பாங்க. மேல போய் பார்த்தா, இவ்வளோ பெரிய கல்ல யார்ரா இங்க கொண்டு வந்து வச்சாங்க? எனக்கு என்னமோ இது வந்து யாரோ கொண்டு வந்து வச்ச மாதிரி தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்தோம்ல, அப்பலாம் இந்த கல் இல்லைன்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இந்த கல்ல இந்த இடத்துக்கு யாரு கொண்டு வந்து வச்சாங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேட்கும். நான் தான் கொண்டு வந்து வச்சேன்னு. இங்க யாரு பேசுனா? நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம்ன்னு திரும்பிட்டே இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு தவளை இருக்கும். பிரதர் எனக்கு தெரிஞ்சு நான் தான் கிரேஸியா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இந்த தவளை பேசுறது எனக்கு மட்டும் தான் கேட்குதா? இல்ல உனக்கும் கேட்குதான்னு கேட்பாங்களா? இவங்க 2 பேரும் கன்ஃப்யூஸ்ல இருப்பாங்க. கன்ஃப்யூஷனா இருக்கும்போது, அப்ப அந்த டோடு வந்துட்டு, "ஏய் நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். என்னால பேச முடியும். நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். கொஞ்சம் கிட்ட வர முடியுமான்னு?" அந்த டோடு சொல்லுமா. இவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. பிரதர் எனக்கு தெரிஞ்சு தவளை கிட்ட பேசுற ஆள் நம்மள தான் இருப்போன்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹாமுரா வந்துட்டு பியாக்குகன் மூலமா பார்ப்பான். பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த தவளை மட்டும் தான் இருக்குமா. ஹாமுரா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். பிரதர் நம்ம வந்து டோடு கிட்ட தான் பேசுறோம். ஸோ அந்த டோடு என்ன சொல்லுதோ நம்ம அத கேட்கலான்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டோடு வந்துட்டு, "ஓகே காய்ஸ் நான் வந்து உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் என் கூட வர முடியுமான்னு?" அந்த டோடு வந்துட்டு சொல்லும். அப்போ வந்துட்டு, "ஏய் என்ன தவளைலாம் பேசுதுன்ற" மாரி இவங்க தவளைய வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. "ஏய் எப்படி என்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் நீலாம் சொல்லிட்டு இருக்கன்ற" மாதிரி அந்த தவளை வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும். இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த கரடி. அந்த கரடி வந்தோனே அந்த டோடு வந்துட்டு, "ஓகே என்னோட பவர நான் காமிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு" அந்த கரடிய பார்த்த டோடு வந்துட்டு, "ஓகே இதான் என்னோட சான்ஸ். நான் என்னோட பவர காமிக்கிறேன்னு" வாட்டர் ஸ்டைல் மூலமா கரடிய வந்து அட்டாக் பண்ணும். கரடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் ஸ்டைல்ல அட்டாக் ஆயிட்டு அங்கருந்து ஓடி போயிடுமா. ஓகே இந்த தவளை வந்து சொல்றது உண்மையா தான் இருக்கும். ஸோ இந்த தவளை தான் இந்த கல்ல இங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஓகே நம்ம அதுகிட்ட கொஞ்சம் பேசலான்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டோடு வந்துட்டு, "ஓகே காய்ஸ் நீங்க வந்து என் கூட வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு" சொல்லிட்டு இது போவும். இவங்க எல்லாரும் அந்த தவளைய ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. போகும்போது அந்த கல்ல பார்த்துருவாரு. ஹோகோரோமா அந்த கல்ல பார்த்துட்டு அவரோட லைட்னிங் ஸ்டைல் மூலமா அந்த பாறைய ஃபுல்லா நொறுக்கிருவாரு. நொறுக்குனோனே இவங்க முன்னாடி வருவாங்க. அந்த கல்ல உடைச்சதுக்கப்புறம் இவங்க முன்னாடி வருவாங்க. எங்கன்னா அந்த ட்ரீ கிட்ட வந்துட்டு, "அந்த ட்ரீ வந்து எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? அந்த ட்ரீக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு?" அந்த டோடு வந்துட்டு இவங்க கிட்ட கேட்கும். "இல்ல எங்களுக்கு எதுவுமே தெரியாது." அவங்க 2 பேரும் வந்துட்டு, "இல்ல எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அம்மா வந்து அதுக்கிட்ட வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க அங்க போனதே இல்லைன்னு" சொல்லுவாங்க. அப்ப அந்த டோடு வந்துட்டு, "நீங்க ஒரு நாள் அந்த ட்ரீ கிட்ட போய் பாருங்க. அந்த ட்ரீக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்ன்னு" டோடு வந்து சொல்லும். "என்ன சொல்ல வர்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு" சொல்லிட்டு இருக்கும். அந்த மரம் இருக்கிறதுனால தான் இந்த லேண்ட் வந்து இவ்வளோ சஃபர் ஆயிட்டு இருக்கு. அந்த மரம் இருக்க இந்த லேண்ட்ல இருக்கிற நேச்சுரல் எனர்ஜி எல்லாத்தையும் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அந்த மரம் ஃபுல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இப்படியே கன்டினியூஸா நடந்துட்டே இருந்துச்சுன்னா, இந்த லேண்டே இருக்கிற இடம் தெரியாம போயிடும்ன்னு சொல்லிட்டு அந்த தவளை வந்து தண்ணிக்குள்ள போயிடும். இவங்க எல்லாரும் வந்து அந்த தவளை சொன்னத யோசிச்சுட்டே இருப்பாங்க. யோசிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்த ஒருத்தன் வந்து காகியாவ தேடி வந்திருப்பான். இப்ப என்ன வேணும்னு கேட்பாங்களா? நான் வந்து மெடிக்கல் ரெப்பு. ஸோ நான் வந்து எல்லா ஊர்லயும் மெடிக்கல் ரிலேட்டடா திங்ஸ் எல்லாம் வித்துட்டு வரேன். ஸோ காக்கியா வந்து என்ன வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வருவான். அப்படியா? நாங்க இருக்கும்போது மெடிக்கல் ரெப்லாம் தேவையில்லைன்னு ஹாமுரா வந்துட்டு பியாக்குகன் மூலமா அவன் பேக்ல என்ன இருக்குன்னு பார்ப்பான். அவன் பேக்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் வெளிய எடுத்துட்டு போவான். இதெல்லாம் தேவையில்ல, இதெல்லாம் தேவையில்ல, இதெல்லாம் வந்து விஷக்காலன்ற மாதிரி அவன் பேக்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் கீழ போடுவான். அப்ப அந்த மெடிக்கல் ரெப் இருந்தாலும், "ஏய் எதுக்காக எல்லாத்தையும் கீழ போட்டுட்டுறீங்கன்னு?" கேட்பானா. "இந்த ஊர்ல நாங்க இருக்கிற வரையும் யாருக்கும் எதுவுமே ஆகாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நாங்க எங்க ஊர் மக்கள நாங்க காப்பாத்திக்கிறோம். இது பேரு விஷக்காலன் தானே. இந்த காளான் எதுக்கு எங்க ஊருக்கு எடுத்துட்டு வந்தேன்ற" மாதிரி ஹாமுரா வந்துட்டு அவன திட்டி அனுப்பி விட்டுருவான். அவன் வந்து என்னடா இவன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான்ற மாதிரி அவன் அந்த இடத்துலருந்து எஸ்கேப் ஆயி ஓடிருவான். இந்த ஊருக்கு வந்து எதுவுமே சம்பாதிக்க முடியாம போயிடுச்சு. அந்த டிவைன் ட்ரீல இருக்கிற ஒரு பிரான்ச்ச மட்டும் நம்ம எப்படியாவது கட் பண்ணி எடுத்துட்டு வேற ஊர்ல எப்படியாவது வித்துறணும். நம்ம பொழப்ப வந்து எப்படியாவது பார்க்கணுன்ற மாதிரி அவன் அந்த ட்ரீய பத்தி யோசிச்சுட்டே இருப்பான்.
அந்த மெடிக்கல் ரெப் திங்க் பண்ணிட்டே இருப்பான். திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹோகோரோமா வந்துருவான். "நீ வந்து அந்த மரத்த பத்தி என்ன நெனைக்கிறன்ற?" மாதிரி அவன் கேட்பானா, இல்ல நான் எதுக்காக உனக்கு சொல்லணும்? நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன்னு" அவன் சொல்லுவான். "நீ வந்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னேன்னா, உன்னோட முதுகு வலிய நான் சரி பண்ணிருவேன்னு" ஹோகோரோமா வந்து அவனோட முதுகு வலிய சரி பண்ணுவான். சரி பண்ணதுக்கப்புறம், "ஓ! எனக்கு வந்து முதுகு வலி சரியாயிடுச்சு. ஓகே நீ வந்து என்ன கேட்கணுமோ கேளு நான் சொல்றேன்னு" சொல்லுவான். "நீ வந்து இந்த லேண்ட பத்தி என்ன நெனைக்கிற? அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்த பத்தி நீ என்ன நெனைக்கிற? ஏன்னா நீ வந்து எல்லா ஊரும் சுத்தி பார்ப்பேல்ல, ஸோ உனக்கு என்ன தெரியுன்ற?" மாதிரி கேட்பானா, எனக்கு என்ன தெரியும்னா, மத்த ஊரு மாதிரி இந்த ஊரு கிடையாது. காக்கியாவ பார்த்து எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிச்சுவல்ன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் ஏதோ பண்றாங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். மத்தபடி வந்து எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாதுன்னு அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன ஹோகோரோமா கிட்ட சொல்லுவான். அவன் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஹோகோரோமா கேட்டுட்டு, ஓ! இப்படிலாம் நடக்குதான்ற மாதிரி நம்ம ஊர பத்தின தாட்ஸ் இப்படிதான் இருக்குன்னு ஹோகோரோமா புரிஞ்சுகிட்டு, இதுக்கப்புறம் நீ இந்த ஊருக்கே வரக்கூடாதுன்ற மாதிரி திட்டி அனுப்பி விட்டுருவான். அந்த மெடிக்கல் ரெப் சொன்னத ஹோகோரோமா ஹாமுரா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான். நம்ம என்ன பண்ணலான்ற மாதிரி இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து சில மக்கள் எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. பேசிட்டே முன்னாடி பார்க்கும்போது சில மக்கள் எல்லாரும் முன்னாடி போயிட்டுருப்பாங்க. அப்ப ஹோகோரோமா வந்துட்டு, "எங்க போயிட்டுருக்கீங்கன்ற?" மாதிரி கேட்பாங்களா, நான் வந்து டிவைன் ட்ரீக்கு வந்து ஒரு ரிச்சுவல் ஃபங்ஷன் ரிலேட்டடா போயிட்டுருக்கேன். ஸோ நான் இதுக்கப்புறம் எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஹாவோரி வந்துட்டு ஒரு செயின் வந்து ஹோகோரோமா கழுத்துல போடுவாங்க. ஆனா இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிவைன் ட்ரீக்கு ஒரு ரிச்சுவல் ஃபங்ஷன் ரிலேட்டடா போவாங்க. அப்ப இவங்க 2 பேரும் காக்யா கிட்ட வந்துட்டு, "அம்மா அந்த ட்ரீ கிட்ட என்னதான் நடக்குது? எல்லாரும் ரிச்சுவல்ன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா திருப்பி யாருமே வரமாட்டேன்றாங்க. அங்க என்னதான் நடக்குது? நான் தெரிஞ்சுக்கலாமான்னு?" இவங்க 2 பேரும் அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் தெரிஞ்சுக்க கூடாது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிற வயசு உங்களுக்கு இல்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து எதுவுமே ட்ரீய பத்தி எதுவுமே கேட்காதீங்க. நான் வந்து கொஞ்ச நாள் வெளிய போயிட்டு வரேன். அதுவரையும் நீங்க 2 பேரும் நான் இருக்கிற இடத்த நீங்க ஃபில் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு காக்யா வந்துட்டு அந்த ஊர விட்டுட்டு கொஞ்ச நாள் வெளிய போவாங்க. காகியா போனதுக்கப்புறம் ஹோகோரம் வந்து நெறைய யோசிச்சுட்டே இருப்பான். அப்ப ஹாமுரா வந்துட்டு, "பிரதர் நம்ம ஒரு தடவ அங்க போய் பார்த்துடலான்ற" மாதிரி அந்த மரத்துக்கிட்ட இவங்க 2 பேரும் வருவாங்க. வந்தோனே ஹாமுரா அவனோட பியாக்குகன் மூலமா பார்ப்பான். பியாக்குகன் மூலமா பார்த்தோனே ஷாக் ஆயிடுவான். "பிரதர் வா உள்ள போய் பார்க்கலான்ற" மாதிரி வேகமா 2 பேரும் உள்ள போவாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ஃபினிட்டி ஷுக்கியாமில மாட்டிட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஹாமுரா வந்துட்டு கத்தி மூலமா ஒருத்தவங்கள வந்து ஓப்பன் பண்ணுவான். "பிரதர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு?" கேட்பான். அப்ப வந்து அவனோட விண்ஸ்டைல் மூலமா ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணி பார்த்தா யார் இருப்பாங்கன்னா, ஹவோரி தான் இருப்பாங்க. ஹவோரி இறந்து கிடப்பாங்க. அத பார்த்துட்டு ஒவ்வொருவமா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. பிரதர் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ரிச்சுவல்ன்னு சொல்லிட்டு இப்படி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க போல. நம்ம உடனடியா அம்மா கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்னு பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஹோகோரோமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷரிங்கன் வந்து அவேக்கன் ஆகும். ஹாமுரா இத பார்த்துட்டு, பிரதர் உன்னோட கண்ணுக்கு என்னாச்சுன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் கரெக்ட்டா அந்த டோடு கிட்ட வருவாங்க. டோடு வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, ஓகே நீங்க ஒரு வழியா அந்த மரத்துக்கிட்ட போய் பார்த்துட்டீங்க போலன்ற மாதிரி டோடு வந்து கேட்குமா, ஆமா நாங்க போய் பார்த்தோம். அங்க என்னதான் நடக்குது? உனக்கு ஏதாவது தெரியுமான்னு இவங்க 2 பேரும் அந்த டோடு கிட்ட கேட்பாங்க. ஓகே நான் வந்து உங்ககிட்ட நெறையா பேசணும். ஸோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு டோடு வந்து அந்த குளத்துக்குள்ள குதிச்சிடும். இவங்க 2 பேரும் அந்த குளத்துக்குள்ள இறங்குவாங்க. குளத்துக்குள்ள இறங்குனோனே எங்க வருவாங்கன்னா, மவுண்ட் மியோபோக்குக்கு தான் வருவாங்க. இந்த வில்லேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எனர்ஜி இருக்கு. ஸோ என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு ஹோகோரமா சொல்லுவாரு. ஆமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் எனர்ஜி நெறையாவே இருக்கு. ஸோ இந்த நேச்சுரல் எனர்ஜி வச்சு தான் என்னால வந்து ஈஸியா எல்லாத்தையும் தூக்க முடியுதுன்னு அந்த டோடு வந்துட்டு தூக்கி காமிக்கும். அந்த டோடு தூக்கி காமிச்சோனே இவங்க எல்லாரும் முன்னாடி போவாங்க. முன்னாடி போனோனே நான் வந்து உங்க அம்மாவ பத்தி சொல்றேன். உங்க அம்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த வில்லேஜுக்கு வந்தாங்க. அந்த வில்லேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு விண்கல் வந்துச்சு. அந்த விண்கல் வந்ததுக்கப்புறம் உங்க அம்மா வந்து வந்தாங்க. உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வில்லேஜே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு அவங்க அம்மாவ பத்தின ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் அந்த டோடு வந்து இவங்க 2 பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்கும். இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் வந்து இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. உங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஜுட்ஸு மூலமா எல்லாரையும் வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பழைய மெமரீஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு, அவங்களுக்கு தேவையான ஆட்கள மட்டும் தான் உயிரோட வச்சிருக்காங்க. டோடு வந்துட்டு இவங்க 2 பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்கும். அந்த டோடு வந்துட்டு என் பேர் வந்து காமாமாரு. இப்படியே வந்து இந்த உலகத்துல நடந்துட்டு இருந்துச்சுன்னா, இந்த உலகம் வந்து இருக்கிற இடம் தெரியாமலே போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ரிச்சுவல் ஃபங்ஷன் மூலமா எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு அவங்க கேட்பாங்களா? நாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியும்னு காமாமாரு வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். அப்படியா? ஓகே உனக்கு வேற என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும்? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமான்னு ஹொகோரோமா கேட்பாராம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பலிக்கும்னு காமாமாரு சொல்லும். அப்படியா? அது என்ன கனவுன்னு இவங்க 2 பேரும் கேட்பாங்க. நீங்க 2 பேரும் உங்க அம்மாவோட பேட்டில் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த கனவு தான் நான் கண்டேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஓ! அப்படியா? அந்த பேட்டில்ல கடைசியா என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்களா? இல்ல எனக்கு அவ்வளோ எக்ஸாக்ட்டாலாம் எதுவும் தெரியாதுன்னு காமாமாரு சொன்னோனே, ஹோகோரோமா கிட்ட வந்துட்டு, "ஏய் பொய் சொல்லாத. ஒழுங்கா உண்மைய சொல்லு. என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் யாரு வின் பண்ணாங்க? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு?" காமாமாரு கிட்ட இவரு ஹோகோரோமா கேட்பாராம். அப்போ வந்துட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெமரி ஸ்டோன். இந்த மெமரி ஸ்டோன் மூலமா தான் அந்த ட்ரீம் வந்து எனக்கு வந்துச்சு. நீங்க 2 பேரும் வந்து உங்க அம்மா கூட பேட்டில் பண்ணிட்டு இருந்தீங்க.
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னுலாம் எனக்கு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சைல்ட் ஆஃப் ப்ராபசி. ஸோ நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்த காப்பாத்த போறீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு காமா மாறு ஹோகோரோமா கிட்ட பேசும். வந்து சேஜுட்ஸு கத்துக்கிட்டா மட்டும் தான் உன்னால உங்க அம்மா கூட பேட்டில் பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால உங்க அம்மாவ எதிர்த்து கூட நிக்க முடியாதுன்னு காமா மாறு ஹோகோரோமாக்கு சேஜுட்ஸ் வந்து ஃபுல்லா கத்துக் குடுக்கும். அப்ப ஹோகோரோமா வந்துட்டு அவரால முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் எனர்ஜிய ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு, சேஜ் மோட் வந்து ஃபுல்லா கத்துப்பாரு. அப்ப காமா மாறு பார்த்துட்டு, பரவால்ல இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமாவே எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்கன்னு காமா மாறு பாராட்டிட்டு இருக்கும். காமா மாறு ஹோகோரோமாக்கு சேஜ் மோட் வந்து எப்படி போகணுன்றத ஃபுல்லா டீட்டெயிலா வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கும். ஹோகோரோமாவும் சேஜ் மோடுக்கு போறதுக்கான ட்ரெய்னிங் வந்து எடுத்துட்டு இருப்பாரு. இங்க காமா மாறு அப்படியே முன்னாடி வருவான். முன்னாடி வந்தோனே பின்னாடி ஒரு சவுண்டு கேட்கும். யாருன்னா காக்கியா வந்திருப்பாங்க. "அம்மா எப்படி வந்தீங்கன்ற?" மாதிரி ரொம்ப ஷாக்ல இருப்பான். ஓகே ஹோகோரோமா எங்க போனான்னு அவங்க அம்மா கேட்பாங்களா? அம்மா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விஷயமா ஊர சுத்தி போயிருக்கான்ற மாதிரி சொல்லுவாங்க. "இல்ல ஹாமுரா நீ வந்து பொய் சொல்ற. அண்ணன் எங்க போயிருக்கான் ஒழுங்கா சொல்லு." காகியா ரொம்ப கோவமாயிட்டு, "ஹாமுரா உனக்கு வந்து பொய் சொல்லவே தெரியாது. ஒழுங்கா உண்மைய சொல்லு. அண்ணன் எங்க போயிருக்கான்ற?" மாதிரி அவங்க கேட்பாங்க. அப்ப அவங்க பியாக்குகன் மூலமா நெறைய பவர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப ஹாமுராவும் பியாக்குகன் வந்து ஓப்பன் பண்ணுவானா, அப்ப ஹாமுராவும் பியாக்குகன் வந்து எடுப்பான். பியாக்குகன் எடுத்தோனே காகியா வந்துட்டு, "உன்னோட பியாக்குகன விட என்னோட பியாக்குகன் தான் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ நீ வந்து என்ன வந்து தோற்கடிக்கணும்னு மட்டும் நெனச்சிராத. அண்ணன் எங்க போயிருக்கான்ற?" மாதிரி காகியா வந்து ரொம்ப கோவமாயிடுவாங்க. அதோட எபிசோட் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.